திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக சாதி கலவரம் மத கலவரத்தை தூண்டலாமா என சிலர் முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவில் ஒழுகினசேரியில் திமுக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மு கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக ஆட்சியை அகற்ற மதசார்பற்ற தலைவர்கள் ஒன்று திரள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து இந்த ஆட்சியை விட்டால் நம்முடைய பிறப்பு என்ன ஆவது என்ற நிலையில நம் மீது புழுதி வாரி தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியை எப்படியாவது கெடுதல் செய்து இந்த ஆட்சி அப்புறப்படுத்த என்பதற்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது கலவரத்தை ஏற்படுத்தலாமா, ஜாதி கலவரத்தை தூண்டலாமா, மத கலவரத்தை ஏற்படுத்தலாமா, அங்காக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பிளவுகளை ஏற்படுத்தலாமா என்றெல்லாம் திட்டமிட்டு அந்த காரியத்தில் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதல்வரை நிம்மதியாக உறங்க விடுங்கள் என்று விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் முதலமைச்சர் தினந்தோறும் உறங்கச் செல்லும் முன் அடுத்த நாள் என்ன பிரச்சனை வருமோ என்ற அச்சத்திலேயே தூங்கச் செல்வதாக கூறினார். முதலமைச்சருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், முதலமைச்சரை நல்லா தூங்க விடுங்க. 6 மாசத்துக்கு முதலமைச்சர் சொன்னாரு, என்னை யாருமே தூங்க வர்றதில்ல, நான் காலையில எந்திரிச்சா அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஒரே பயத்துல எந்திரிக்கிறேன் அப்படின்னு. முதலமைச்சர் சரியா தூங்காதனாலதான் இதை போன்ற பிதற்றல்களை முதலமைச்சர் அவர் சொல்லிட்டு இருக்கார். முதலமைச்சர் நல்லா தூங்குனா தெளிவா பேச ஆரம்பிச்சிருவார். மேலும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பான பிரச்சனைக்கு மூல காரணமே திமுக தான் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு ஒரு ஆபத்து ஏற்படுற மாதிரி உணர்றாருன்னா இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாரு? இந்த மாதிரி 10 வருஷம் நடந்ததா? இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு சமூக ஊடகத்திலையும் சரி, யூடியூப்லயும் சரி, இவங்க அமைச்சர்களும் சரி, பானிபூரி, அதுக்கப்புறம் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குமா, வடமாநில தொழிலாளர் இங்க என்ன பட்டினியோடு இங்க வேலை கொடுக்கறாங்க இல்ல, அதை ஒட்டி என்ன ஆகுது? இதுக்கு ஒரு பலமான கருத்துக்களை இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் பரப்புறாங்க. இந்நிலையில் பாஜகவின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அக்கட்சி பொய்யான செய்திகளை பரப்பும் கட்சி என்று தெரிவித்துள்ளார். பாஜகனாலே ஒரு ஆடியோ வீடியோ கட்சி, அது வெறும் ஃபேக் வீடியோஸ், அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுற கட்சி. 2 நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த கட்சியிலேருந்து பொறுப்பில் இருக்கிறவங்களே அவங்க தலைவரை 1ஆம் நம்பர் 420 சொல்லிட்டு வெளில போறாங்க. அப்படி ஒரு 420 கட்சி அது. பாஜகவில் உயர் பொறுப்பில் உள்ளவர்களே அக்கட்சியை விட்டு விலகி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜகவிலிருந்து விலகும் அக்கட்சியின் நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அதிமுகவில் இணைவது இரு கட்சிகளுக்கும் இடையே பெரும் மோதல் போக்கை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து அவரின் உருவப்படங்களை பாஜக தொண்டர்கள் எரித்தனர். ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு தோல்வி குறித்து கருத்து தெரிவித்த அண்ணாமலை அதிமுக ஒன்று சேராததே தேர்தல் தோல்விக்கு காரணம் என்று கூறினார். பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஒரே ஒரு கருத்து அப்பொழுது நம்ம சொன்னோம், அதாவது இடைத்தேர்தலில் வலிமையா நிக்கணும், இதுல பிரிஞ்சு நிக்கிறது, 2 பேர் நிக்கிறது, 3 பேர் நிக்கிறது இல்ல, சிம்பிள் நிக்கணும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். அது முதல்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க. சில பேர் நம்ம மேல கோவப்பட்டாங்க. அப்போது வரை இரு கட்சிகளுக்கும் இடையே நீர் பூத்த நெருப்பாக இருந்த உரசல்கள் அதற்கு பிறகு பொதுவெளியில் வெடிக்க ஆரம்பித்தன. இந்நிலையில் தமிழ்நாடு பாஜகவில் இருந்து விலகிய சில நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். அந்த கட்சியின் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருந்த சி.டி. நிர்மல்குமார் அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். அவரை தொடர்ந்து திலீப் கண்ணன், அம்மு என்கிற ஜோதி, கிருஷ்ணன், விஜய் உள்ளிட்டோரும் அதிமுகவில் இணைந்தனர். பாஜக நிர்வாகிகள் அதிமுகவில் இணைவது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டிருந்த அமர் பிரசாத் ரெட்டி அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது இப்படி செய்திருக்க கூடாது, பாஜகவில் இருந்து விலகுபவர்களை அதிமுக அரவணைக்க கூடாது என்று கூறியிருந்தார். கொங்கு மண்டலத்தை தங்கள் கோட்டை என்று கூறியவர்களை வாக்காளர்கள் வெளியேற்றி உள்ளதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். அமர் பிரசாத்தின் இந்த கருத்துக்கு பதிலளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி அதிமுக தான் தமிழ்நாட்டின் உண்மையான எதிர்க்கட்சி என்பதை இடைத்தேர்தல் நிரூபித்து உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டை 30 ஆண்டுகள் ஆண்ட அதிமுகவை ஒரு பகுதிக்குள் சுருக்குவது அமர் பிரசாத்தின் அறியாமையை காட்டுவதாகவும் முனுசாமி கூறினார். வெளியேறுகின்றவர்கள் இயற்கையாக சொல்லக்கூடிய கருத்து தான், அதன் அடிப்படையில் அவர் சொல்லி வெளியேறுகிறார். நாங்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. கட்சித்தாவல் என்பது அரசியல் விளையாட்டுகளில் ஒன்று என்று கூறுகின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்குள் போவது என்பது பாஜகவிலிருந்து அஇஅதிமுக செல்வதோ, அஇஅதிமுக பாஜக செல்வது மட்டுமல்ல,
மற்ற பல கட்சிகளில் ஈவன் சிபிஐயிலிருந்து சிபிஎம்முக்கோ அது மாதிரி சிபிஎம்லேருந்து சிபிஐக்கோ அது மாதிரிலாம் சென்றிருக்கிறார்கள். அதனால் இது அரசியல் விளையாட்டுகளில் இது ஒன்று என்றாகத்தான் நாம் கருத வேண்டும். நோட்டாவை விட குறைவாக வாக்குகள் வாங்கி வந்த நிலையில் 2021 தேர்தலில் பாஜக எப்படி எம்எல்ஏக்களை வென்றது என்பதே இதற்கான பதில் என்றும், அதிமுக யார் தயவுமின்றி தனித்து போட்டியிட்டு தேர்தல்களை வென்ற இயக்கம் என்றும் அதிமுக ஐடி விங் செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். நிர்வாகிகள் வெளிவந்ததை மறைப்பதற்காக அதிமுகவை வளர்க்க பாஜகவின் ஆட்கள் தேவை என்பது நகைச்சுவையே என்றும் அவர் கூறியுள்ளார். பாஜகவிலிருந்து சிலர் வெளியேறி மாற்றுக் கட்சியில் இணைவது குறித்த கேள்விக்கு ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். தான் ஒரு தலைவன் என்றும் அதற்கேற்பதான் முடிவெடுப்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார். கட்சியில் நம்ம புது ஆட்களுக்கு புது பொறுப்பு கொடுக்க முடியும், அப்பதான் அடுத்த தலைவர்கள் வளருவாங்க. இப்ப பாருங்க, திராவிட கட்சிகளை சார்ந்துதான் பாரதிய ஜனதா கட்சி வளரும்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. திராவிட கட்சிகள் இருந்து ஒரு 4 பேர்த்த கொண்டு வந்து பிஜேபிக்குள்ள கொண்டு வந்தா தான் பாஜக வளரும். இன்னைக்கு பாஜகல இருந்து ஆளுகளை கூட்டிட்டு போனா தான் திராவிட கட்சிகள் வளருங்கிற நிலைமை தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இது எப்படி சொல்றது? 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள்லாம் போய் திராவிட கட்சிகள்ல சேர்ந்து அவங்க வயசு என்ன, எங்க வயசு என்ன, அவங்க எத்தனை முறை முதலமைச்சர்களா இருந்திருக்கிறாங்க, நாங்க எத்தனை முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சரா இருக்கோம். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காட்டுது. இன்னும் போச்சு பண்ணட்டும், யாரை வேணாலும் கூட்டிட்டு போட்டோம். ஏன்னா சிந்தனை இருக்கிறவங்க, கொள்கை இருக்கிறவங்க இங்கதான் இருப்பாங்க. அதனால் யாரை வேணாலும் கூட்டிட்டு போய் ஐயோ பிஜேபியிலும் சேர்ந்துட்டாங்க அப்ப நாங்க பெருசாயிட்டோம் அந்த பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் உருவாக்கலாம். ஆனா மக்கள் அப்படி பார்க்கல. எங்கடா பிஜேபியிலும் சேர்த்து தான் நீங்க ஒரு பெரிய கட்சின்னு காட்டணுமா, அந்த நிலைமைக்கு உங்க கட்சி வந்துருச்சா அப்படிங்கறதான் சாதாரண மக்கள் பேசுறாங்க. அதே நேரத்தில் ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும். இது பிசிக்ஸ், நியூட்டனுடைய 3வது லா. ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கத்தான் போகுது. அதற்கான நேரமும் காலமும் வரும்பொழுது பேசும். இதற்கான காரணமாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி விரிசல். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அண்ணாமலை தமிழ்நாட்டில் தோசை சுடுறதுக்கு இட்லி சுடுறதுக்கு வரல. தமிழ்நாட்டில் ஒரு தோசையை சுட்டுட்டு இட்லியை சுட்டுட்டு இந்த பாஜகவோட மேனேஜரா உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சைட்ல போய்க்கலாம். அண்ணாமலை இங்க தலைவரா வந்திருக்காரு. தலைவரா இருக்கிறவன் தலைவரா தான் டெசிஷன் எடுப்பான். ஜெயலலிதா அம்மையாருடைய டெசிஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் என் டெசிஷன் இருக்கும். இதுல பயம், ஃபேவரட்டிசம், பின்னாடி போய் கை கால் நெகோசியேட் பண்றதெல்லாம் இல்ல. நான் ஒரு தலைவர், தலைவனுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவுகள் எடுப்பான். அதுல பாரபட்சம் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் மேல இதே குற்றச்சாட்டு வச்சிருக்கலாமே. அவங்க கட்சியிலிருந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வெளியே போய் திமுக சேர்ந்த பொழுது கலைஞரை ஆற்றிருந்து வெளியே வரலீங்கன்னா அவங்க தலைவர்கள் முடிவெடுத்தா 4 பேர் கோச்சிட்டு வெளியே வரத்தான் செய்வான். நானும் அந்த கேட்டகரி தலைவன் தான். நான் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி பெரிய ஆள்னு சொல்ல, தலைவர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். பாரதிய ஜனதா கட்சி நான் மேனேஜரா இல்ல. ஒரு 2 இட்லியை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு பக்குவமா பதாசா பேசிக்கிட்டு அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே, அண்ணே எப்படி இருங்கண்ணே. கட்சி வளர்ச்சிக்கு எந்த முடிவு எடுக்கணுமோ துணிஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு சூர் இப்ப நான் நிறைய பேருக்கு சொல்றேன், நான் போற ஸ்பீடே கொஞ்சம் ஸ்லோவா இருக்குப்பான். 2026 ஆட்சியை பிடிக்கணுங்கிற என்ன 3வது கியர்ல போட்டிருக்கோம், 5வது கியர் போடுறா அப்படின்னு. இன்னும் வருகின்ற காலத்துல வேகத்தை அதிகத்தான் படுத்த போகின்றோமோ தவிர வேகத்தை குறைக்க போவது கிடையாதுங்கண்ணா. அதனால நீங்க ஃபீலை தான் பார்ப்பீங்க. இல்ல அண்ணாமலை ஸ்லோவாரா, 4 பேர் கட்சி விட்டு வெளியே போய் அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணா அண்ணாமலை கம்மன் இருப்பாரா? நெவர். அண்ணாமலை இஸ் a லீடர். லீடர் லீடர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுமோ தவிர ஒரு லீடர் மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணா கட்சி தொண்டர்களுக்கு அது அழகல்ல. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட முடிவுகளை மட்டும்தான் எடுப்பேன். எல்லாம் திட்டிட்டு எங்க போவீங்க? போய் விவசாயம் பண்றீங்க, திட்டிட்டு போய் ஊர்ல பொது சேவையா பண்றீங்க, திட்டிட்டு போய் இன்னொரு அரசியல் கட்சியில சேர்ந்து இன்னொரு தலைவர் வாழ்க்கைன்னு சொல்லத்தானே போறீங்க. இதை திட்டிட்டு போய் ஊர்ல நான் பொது வாழ்க்கை பண்றேன், விவசாயம் பண்றேன், 4 பேத்துக்கு நான் சாப்பாடு செஞ்சு போட்டேன்னா சந்தோஷம்பா, நானே கூப்பிட்டு பேசுறேன். திட்டிட்டு இன்னொரு அரசியல் கட்சிக்கு தானே போறீங்க. கோவில்பட்டியில் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை பாரதிய ஜனதா கட்சியினர் எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைந்து வருகின்றனர். இது அதிமுக பாஜக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் தினேஷ் தலைமையில் பாஜகவினர் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை எரித்தனர். எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து போஸ்டரும் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எடப்பாடியை கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். எடப்பாடியை கண்டிக்கிறோம். தமிழகத்தின் துரோகி எடப்பாடியை கண்டிக்கிறோம். தமிழகத்தின் துரோகி எடப்பாடியை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். துரோகி எடப்பாடியை கண்டிக்கிறோம். துரோகி எடப்பாடியை கண்டிக்கிறோம். தமிழகத்தின் துரோகி எடப்பாடி. தமிழகத்தின் துரோகி எடப்பாடி. தமிழகத்தின்
கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். இதனிடையே எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை எரித்த பாஜக இளைஞரணி மாவட்ட தலைவர் தினேஷ் உள்ளிட்ட 4 பேரை கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணற்றில் புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தைரியமாக இருக்குமாறு அறிவுரை கூறினார். நாகர்கோவிலில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு தூத்துக்குடி புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழியில் காவல் கிணற்றில் உள்ள கானம் லேட்டக்ஸ் என்ற தொழிற்சாலைக்கு சென்றார். அங்கு பணியாற்றும் பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்க மாநில தொழிலாளர்களை சந்தித்த அவர் வதந்திகளை நம்பாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிளான் பண்ணி ரூமரை கிளப்பிட்டு நம்ப வேண்டாம், இது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். இதனிடையே புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக பரவிய வதந்தி குறித்து திருப்பூர், கோவை, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்த பீகார் உயர்மட்ட குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்புடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது வதந்தியை தணிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்க அறிக்கையை தலைமைச் செயலாளர் பீகார் குழுவினரிடம் வழங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் மாநில ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பாலமுருகன் வதந்திகளை தணிக்க சிறப்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாராட்டு தெரிவித்தார். அவங்க இண்டிவிஜுவலா எல்லார்கிட்டையும் நாங்கள் கேட்டோம், நாங்கள் மீட் பண்ணவங்ககிட்ட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கான்னா ஒருத்தர் கூட அது மாதிரி நாங்கள் எதுவும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும்னு ரிப்போர்ட் பண்ணல. ஏன்னா தனியாகவும் கேட்டோம், குரூப்லவும் கேட்டோம். வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க இடையில கொஞ்சம் பயம் வந்தது. இப்போ அந்த வீடியோஸ் பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் எல்லாம் வந்ததால அந்த பேனிக், அந்த பயம் போயிடுச்சு. முன்னதாக சென்னை புரசைவாக்கத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்து பாதுகாப்பு சூழல் குறித்து பீகார் அதிகாரிகள் கருத்துக்களை கேட்டனர். கருணாநிதியின் 100வது பிறந்தநாள் விழாவிற்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளார். வரும் ஜூன் 3ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100வது பிறந்தநாள் விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் தேசிய அளவிலான முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கேற்ப முதற்கட்டமாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை நேரில் சந்தித்து டி.ஆர். பாலு அழைப்பு விடுத்துள்ளார். அப்போது தமிழ்நாட்டில் வேலை பார்க்கும் பீகார் மாநில தொழிலாளர்களை பாதுகாக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் டி.ஆர். பாலு எடுத்துரைத்தார். மேலும் தமிழ்நாடு மற்றும் பீகார் இடையிலான நல்லுறவை கெடுக்கும் நோக்கில் திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதாக நிதிஷ்குமார் உறுதியளித்துள்ளார். பாஜகவின் பி டீம் அரசியலை தமிழ்நாட்டில் செய்ய வேண்டாம் என லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பாஸ்வானுக்கு திமுக எம்பி ஆர் ராசா கண்டனம் தெரிவித்துள்ளார். நேற்று சென்னையில் ஆளுநரை சந்தித்த பின் பேட்டியளித்த சிராக் பாஸ்வான் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு அரசு உறுதியான உத்தரவாதம் அளிக்க தவறிவிட்டதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக ஆர் ராசா வெளியிட்டுள்ள அறிக்கையில் புலம்பெயர் தொழிலாளர்களின் நிம்மதியை கெடுக்கும் வகையில் விஷமத்தனமான பிரச்சாரத்தில் ஈடுபடும் பாஜகவின் சுயநல அவதூறு அரசியலுக்கு துணை போக வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பியதாக சென்னையில் பணியாற்றி வந்த ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக பரவிய போலியான வீடியோக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தொழிலாளர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் தமிழ்நாடு காவல்துறையினர் வீடியோ வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஜார்க்கண்டை சேர்ந்த மனோஜ் யாதவ் என்பவர் வீடியோக்களை சித்தரித்து வெளியிட்டது போலீசார் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து சென்னை பொத்தேரியில் கட்டிட வேலை செய்து வந்த மனோஜ் யாதவை மறைமலை நகர் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த சந்தன், சுராஜ் திவாரி, சஞ்சய் சர்மா உள்ளிட்ட 6 பேரை தேடி வருகின்றனர். இதேபோல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய பீகாரைச் சேர்ந்த ரூபேஷ்குமார் என்பவரை திருப்பூர் சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் தெலங்கானாவில் கைது செய்தனர். தொடர்ந்து திருப்பூர் அழைத்து வந்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். 8க்கு 1 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு